குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரைடே நிஃப்டி 49 பாயிண்ட் நெகட்டிவாக 23,366 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 310 பாயிண்ட் நெகட்டிவாக 23,137 அப்படிங்கிற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பாயிண்ட் கேப் டவுனுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூன் 3 புதன்கிழமை வந்த லோ ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,146. அதை உடைக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,800 தான் ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி ஜோனாக இருக்கும். ஒரு லாங் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த லிக்விடிட்டி ஜோனுக்கு ப்ரைஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னைக்கான சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடைக்கும் பட்சத்தில் 22,900 22,800 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,200 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி 188 பாயிண்ட் பாசிட்டிவாக 54,496 அப்படிங்கிற ப்ரைஸில் ஃப்ரைடே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஆகும் பட்சத்தில் நெக்ஸ்ட் சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு 54,390 ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்து 54,868 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்ததாக க்ரூட் ஆயில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 228 பாயிண்ட் நெகட்டிவாக 8,614 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கரெக்டான சப்போர்ட்டில் ப்ரைஸ் இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா அல்லது இந்த சப்போர்ட்டை உடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். அதை உடைக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட் சப்போர்ட் 8,240 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,827 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ப்ரைஸ் அங்கேருந்து திருப்பி அதையும் உடச்சி மேலே போகுது அப்படின்னா 9,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்ததாக ருப்பி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ருப்பி வந்து இப்போ வரைக்கும் 94 ரூபாய் 93 பைசா அப்படிங்கிற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 8,776 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 9,133 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, நம்ம மார்க்கெட் அது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.